எப்போதும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். எப்படி சலசலான்னு சத்தம் இருக்குது பாருங்கள். சூப்பராக பண்ணியாச்சுங்க. ரொம்ப ஈஸி பண்ணுறது. 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ஸ்நாக்ஸுங்க. அப்படியே டீயோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போகிறோங்க. நம்ம வீட்டிலே ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. 5 நிமிஷமே அதிகங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகிட்டு பண்ணிடலாம். வீடியோ முடிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கடையிலலாம் குறுக்குறை வாங்கி கொடுக்கறதோட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லதுங்க. கடையில் வாங்கி கொடுக்கறதோட நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்தோன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துருக்காங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அப்படியே குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியமாக வச்சு 4 விசில் விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா ஒரு 5 விசில் 6 விசில் விடுங்க. நல்லா சாஃப்டாக வேகணும். நல்லா வெந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சோம்னா சீக்கிரமாக ஆறிடுங்க. நமக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது ஆற விட்டு நம்ம தோலை உரித்து எடுத்துக்கணுங்க. நல்லா ஆறிடுச்சு. தோலை உரித்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி தோல் நமக்கு பாட்டாக வந்துடுங்க. இல்லைங்களா? ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இது நம்ம வச்சுருந்துலாம் சாப்பிட முடியாது. உடனே பண்ணி உடனே சாப்பிட்ற மாதிரி தான் பண்ண முடியும். அதனால் கொஞ்சமாக போட்டு பண்ணி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டோங்க. இப்போ எல்லாத்தையும் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மேசரை வச்சு மசித்து எடுத்துக்கலாம். சூட்டோடு நம்ம போட்டு மசித்தோம்னா நல்லா கட்டி இல்லாமல் சாஃப்டாக மசிஞ்சிருங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் தேவையான பிள்ளை ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், மல்லித்தழைங்க, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. பெரிய ஸ்பூனு அதனால் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன ஸ்பூன்னா 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நமக்கு மாவு மிக்ஸ் பண்ணி விரவும் போது ரொம்ப குழகுலான்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா போடாண்டாங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு இப்போ 2ஆக எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி 2ஆக எடுத்துக்கோங்க. இப்போ இதை உருட்டி நம்ம ஒரு பட்டர் சீட்டு அல்டக்கியா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா அதை விரித்து நம்ம அதுக்கு மேலே வச்சு தேய்ச்சோம்னா நமக்கு ஒட்டாதுங்க. தேய்க்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட் எடுத்து அதில் கொஞ்சமாக மாவு தூற்றிக்கங்க, இல்லாட்டா எண்ணெய் தடவிக்கங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தடவிட்டு நம்ம அதில் மாவு வச்சு அதுக்கு மேலே ஒரு பட்டர் சீட்டு போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டும் போது உங்களுக்கு ஒட்டாது. நல்லா ஒன்று போல் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஒன்று போல் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் தின்னமாக எடுக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி தின்னமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாட்டில் மூடி அதில் என்னைக்கா சின்ன பாட்டில் மூடி எது இருந்தாலும் அதை வச்சு நமக்கு கட் பண்ணிடலாங்க. எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கிடணும்.
இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா சின்ன பாட்டில் மூடி வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே தான் கட் பண்ணியிருக்கேன். நான் சின்ன பாட்டில் மூடி வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சின்ன பாட்டில் வச்சு இப்போ மூடி வச்சு கட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. இதை விட அழகாக இருக்கும். இல்லை இதே சைஸில் வேணும்னா இதே சைஸில் எடுத்துக்கோங்க. அப்படிங்களா? இந்த இது பார்க்கறதுக்கு நிலா மாதிரி இருக்குது பாருங்கள். நிலா போகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி பாட்டில் மூடி இருக்குது பாருங்கள், எண்ணெய் பாட்டில் மூடி. இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம கட் பண்ணோன்னா இந்த சைஸில் கட் பண்ணிடணுங்க. சரிங்களா? இது பார்க்கறதுக்கு குட்டியாட்டு நம்ம கேசு மாதிரி இருக்குது பாருங்கள், முந்திரி பருப்பு மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம பொரிச்சதுக்கப்புறம். அதனால் இந்த மாதிரி பாட்டில் மூடி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க. எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் குட்டி மூடி வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயை அடுப்பை வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம போட்டுக்கலாங்க. ஒன் பை ஒன்னாக போட்டுக்கோங்க. தள்ளி தள்ளி போடுங்க, ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல். நமக்கு நல்லா வெந்து வரும்போது உருந்துருங்க. அப்படியே டச் ஆனாலும் வெந்து வரும்போது நமக்கு அப்படியே ஒன்று ஒன்றா விட்டுரும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சேர்ந்தாலும் லாஸ்ட்டில் வந்து அப்படியே உருந்து வந்துடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் செவந்து வரவும் நம்ம திருப்பி போட்டுக்கணுங்க. அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க, ஹையாகவும் வைக்காதீங்க. உள்ளுக்குள்ளே நல்லா வேகணும். ஒன்று சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் வந்து நமக்கு உருந்துருங்க. உருந்துருச்சு பாருங்கள். வெந்தோடனே அப்படியே உருந்து வந்துடுங்க. அப்படிங்களா? பார்க்கறதுக்கே எம்மியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அரிசி மாவு வேணும்னா இல்லை நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசி மாவு போடல, வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் போட்டிருக்கேன். சீஸ் போடலாம். இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு அடுத்தது இன்னொரு கடாய் போட்டுக்கலாங்க. எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க. மிச்சம் இருக்கிறதையும் அடுத்தால ஒரு கடாயில் போட்டுக்கலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. நல்லா வெந்துருச்சு. அப்படியே எடுத்துடலாங்க. எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடி. மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. அப்படியே டீயோட எவ்வளோ சலசலான்னு சத்தம் இருக்குது பாருங்கள். நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க. சாஸோட முக்கி வச்சு டீயோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. பார்க்கையிலே எம்மியாக இருக்குது. நாக்கில் எச்சி வருது அளவுக்கு. சாஸில் முக்கி டீ கூட வச்சு சாப்பிடணுங்க. சூப்பர் ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்க்குற நான் அனைத்து நல்ல உள்ளவங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே சாஸில் முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சுங்க. 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போகிறோம். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. இந்த மாதிரி சூப்பராட்டு
டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து குறுக்குறே மாதிரி சூப்பராகிட்டு இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. நல்ல முறுமுறுன்னு இருக்குது. டீயோட வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. இஞ்சி டீயோட குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லா இருக்குங்க. நல்லா கடையில் வாங்குறதா குறுக்குறே மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.